அறுபடை வாஸ்து சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் வாஸ்து நிபுணர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறது சின்ன சின்ன வாஸ்து குறிப்பை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். மெயினா பார்த்தோம்னா ஒரு வீட்டுல வாஸ்து அப்படின்னு முக்கியமான குறிப்பு அப்படின்றத கொடுப்பேன் ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்லும் போதும் சரி. ஸோ ஒரு வீட்டினுடைய முகம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வடகிழக்கு பகுதியிலிருந்து தான் நமக்கு இருக்கு இல்லையா? ஸோ அப்பேற்பட்ட அந்த பகுதியில எக்காரணத்து கொண்டும் பாரமான வெயிட்டான பொருட்களை வைக்கவே கூடாது. ஒவ்வொரு வீட்லயுமே சரி, எந்த வீடா இருந்தாலும் சரி, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய 4 மூலைகளிலுமே நம்ம வாஸ்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறைக்குமே வாஸ்து இருக்கு. இப்போ மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு ஒவ்வொரு வீட்லயுமே இருக்கும் சரிங்களா? மாஸ்டர் பெட்ரூம்லயும் சரி, வடகிழக்கு மூலைன்றது இருக்கும். ஸோ அந்த வடகிழக்கு பகுதியில ஏதாவது பாரம் வச்சிருக்கிறீங்க, வெயிட் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த குடும்ப தலைவரனுடைய மனதளவுல அது பாதிக்கும். மூளைய யோசிக்க விடாம அது செய்யும். ஸோ அதனால தான் சொல்றேன், ஒவ்வொரு அறைக்குள்ளேயும் சரி, உங்களுடைய ஈசான்ய பகுதியில, அந்த அறைக்குண்டான ஈசான்ய பகுதியில பாரம் வச்சிருக்கிறீங்களா, வெயிட் ஏதாவது வச்சிருக்கிறீங்களான்னு முதல்ல செக் பண்ணுங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய உங்களுடைய மூளை வேலை செய்யாது. ஒரு மந்தத்தன்மை அப்படின்றத அந்த இடத்துல ஏற்படுத்தும். ஸோ அதனால இது ஒரு மெயினான ஒரு பாயிண்ட். ஒவ்வொரு அறைக்கும் அப்படின்றது வாஸ்து உண்டு சரிங்களா? அடுத்தபடியாக பார்த்தோம்னா உச்ச வாசல் நீச்ச வாசல் சார்ந்த அமைப்பு நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ரீசண்டா பார்த்தோம்னா எது உச்சம், எது நீச்சம், எது நீச்ச வாசல் அப்படின்றது நிச்சயமா எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒன்றுதான். முதல்ல பார்த்தோம்னா நமக்கு தெற்கு பகுதி அப்படின்னு எடுக்கும்போது கிழக்கு பகுதியை ஒட்டிய வாசல் அப்படின் போது நமக்கு அது உச்ச வாசலாக தெற்கு வாசல் கருதப்படும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிழக்கு பகுதியில எந்த இடத்துல வாசல் வைக்கணும் அப்படின்னா வடக்கை ஒட்டின கிழக்கு நீங்க கதவு வைக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு அது உச்சம் அப்படின்றது சொல்லப்படும். அதே மாதிரி நார்த் ஃபேசிங்ல நிலைவாசல் வைக்கும் பொழுது கிழக்க ஒட்டின கதவு வைக்கணும் வடக்குல. ஸோ அப்போதான் அந்த வீட்டினுடைய உச்ச வாசலாக அது நமக்கு கருதப்படும். சப்போஸ் மேற்குல நீங்க நிலைவாசல் வைக்கணும் அப்படிங்கும் போது வடக்கை ஒட்டின மேற்கு கதவு நீங்க வைக்கணும் மேற்குல. ஸோ இப்படி வச்சாதான் உங்களுக்கு உச்ச வாசல் அப்படின்றது இருக்கு. எதற்காக இந்த உச்சம் நீச்சம்? ஒரு வீட்டுல நீச்ச நிலைவாசல் இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல மணி ஃப்ளோ அப்படின்றது இருக்காது. ஏதாவது ஒரு நீச்சம் சார்ந்த பிரச்சனைகள், நோய் நொடிகள், விரய செலவுகள் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனாலதான் ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய நிலைவாசல் மெயின் டோரா இருந்தாலும் சரி, பின் கதவா இருந்தாலும் சரி, உச்சம் நீச்சம் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த வீடாக இருந்தாலும் சரி, ஜன்னல் பகுதி வடக்கிலையும் கிழக்கு பகுதிகளிலும் இருக்க வேண்டும். வடக்கு பகுதி அடைத்தால் உங்களுக்கு பொருளாதாரத்துல பிரச்சனைகளை கொடுத்துரும். அதே மாதிரி கிழக்கு பகுதி அடைத்தா அதுதான் உங்களுடைய மங்கள திசையே. கிழக்கு பகுதி அடைக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய திருமண வயதுல இருக்கக்கூடிய ஆண் பெண் இவங்க யாரா இருந்தாலும் சரி, திருமணம் அப்படின்றது ரொம்ப தாமதப்படுத்தும். அதே மாதிரி கிழக்கு பகுதிகளில் உயரமான மரங்கள் இருக்கும் போதும் சரி, அது சூரிய ஒளிய உங்க வீட்டுக்கு வராம தடுக்கும் இல்லையா, ஏர் சர்க்குலேஷன். ஸோ அந்த டைம்லயுமே உங்களுக்கு இந்த சுபகாரியங்கள் அப்படின்றது தடைப்படும். ஸோ இந்த சின்ன சின்ன குறிப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா உபயோகமா இருக்கும். இந்த குறிப்புகளை வச்சு உங்க வீட்டுல ஏதாவது இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அதற்குண்டான சொல்யூஷனை நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். நன்றி, வணக்கம்.